தமிழ்நாடு கொடுக்குற வரி பணத்தை காட்டிலும் ஒன்றிய அரசு அதிகமான நிதியை தான் தமிழ்நாட்டுக்கு கொடுத்துட்டு இருக்கிறதா நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு நியூஸ் கார்டை தினமலர் சாணக்கியாலாம் வெளியிட்டிருக்காங்க. இதே தகவலை அண்ணாமலையும் அவரோட ட்விட்டர் பக்கத்தில் பதிவு செஞ்சிருக்காரு. நிர்மலா சீதாராமன் அவங்களோட பங்குக்கு வேற மாதிரி ஒரு உருட்ட இதே இந்த நியூஸ் மீடியாலாம் வேற மாதிரி உருட்டியிருக்காங்க. இதில் இருக்கிற உண்மையை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம், இது யூட்டன், நான் பிரகாஷ், இது குட்டி ஃபேக்ட் செக். ஒன்றிய அரசோட நலத்திட்டங்களை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக ஒரு யாத்திரையை பிளான் பண்ணியிருக்காங்க. அதோட ஒரு நிகழ்ச்சி சென்னை கோடம்பாக்கத்தில் நடந்தது. அதில் நிர்மலா சீதாராமன் அவர்களும் கலந்துக்கிட்டு ஒரு விஷயத்தை பேசியிருக்காங்க. அப்படி அவங்க பேசும்போது தமிழ்நாட்டில் இருந்து நேரடி வரியா இவ்வளோ தொகை வந்திருக்குது, ஆனால் நாங்கள் நிதியா தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ தொகையை கொடுத்துருக்கோம் அப்படின்னு ஒரு பட்டியலை இடுறாங்க. அப்படி பட்டியலிடுறப்போ என்னென்ன விஷயத்தை பற்றிலாம் பேசியிருக்காங்கன்றதை பற்றி விளக்கமாக பார்ப்போம். முதல்ல 2014, அதாவது மோடி அவர்கள் பிரதமராக ஆட்சிக்கு வந்த அப்புறமா இந்த 2014 இருந்து 2023-24 வரைக்கும் பார்த்தீங்கன்னா வரி பகிர்வா 2,88,627 கோடி தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்கோம். இதே போல மானியமா 2,58,338 கோடியை கொடுத்துருக்கோம். இது மட்டும் இல்லாமல் கொரோனாக்கு அப்புறமா ஒவ்வொரு மாநிலமும் அவங்களோட கட்டமைப்பெல்லாம் மேம்படுத்துறதுக்கு வசதியாக ஒவ்வொரு தொகையை கொடுத்துட்டு இருக்கோம். அப்படி அந்த நிதியில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு 6,412 கோடியை கொடுத்துருக்கோம். இதோட மொத்த தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6,96,666 கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல அவங்க மொத்த தொகைன்னு சொல்லியிருக்காங்களே, இந்த டோட்டல் அதுவே ஒரு தப்பான நம்பராக இருக்குது. ஏன்னா அவங்க லிஸ்ட் பண்ண அந்த நம்பரை கூட்டி பார்த்தோம்னா 5,53,377 கோடி தான் வருது. எந்த அடிப்படையில் 6,96,000 கோடி நாங்கள் நிதியாக கொடுத்துருக்கோம்னு சொன்னாங்கன்றது தெரியல. இதுக்கு அடுத்ததா தமிழ்நாட்டில் இருந்து எவ்வளோ வரி வந்தது அப்படின்ற விஷயத்தை சொல்ல வராங்க. அப்படி சொல்லும்போது 2014 இருந்து 2022-23 அந்த காலகட்டத்து வரைக்கும் எவ்வளோ நேரடி வரி வந்தது அப்படின்றத மட்டும் குறிப்பிடுறாங்க. அவங்க சொல்லும் போதே நேரடி வரி அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்றாங்க. ஜிஎஸ்டியை பற்றி பின்னாடி சொல்றேன் அப்படின்னு சொல்லி வேற ஒரு உருட்டி மறைச்சு வச்சுக்கிறாங்க. அதை பற்றி நம்மளும் பின்னாடி பார்ப்போம். இப்படி நேரடி வரின்னு அவங்க சொல்றாங்கல்ல, அதாவது இன்கம் டேக்ஸ் மூலியமாகவும் கார்பரேட் டேக்ஸ் மூலியமாகவும் வந்தது தமிழ்நாட்டில் இருந்து 2014 இருந்து 2022-23 இந்த வருஷம் வரைக்கும் அவங்க எவ்வளோ சொல்றாங்கன்னா 6,23,713.3 கோடி வந்திருக்குது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இதே அவங்க கொடுத்த நிதியை பற்றி சொல்லும்போது 2014 இருந்து 2023-24 வரைக்கும் சொல்லி 10 வருஷத்தை கணக்கில் எடுத்துக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இருந்து கொடுத்த நிதின்னு சொல்லும்போது மட்டும், அதாவது தமிழ்நாட்டில் இருந்து வந்த வரி அப்படின்னு சொல்லும்போது மட்டும் 2014 இருந்து 2022-23 வருஷம், அதாவது 9 வருஷத்தை மட்டும் கணக்கு பண்ணி எடுத்துக்கிறாங்க. ஏன் 2022-23 வரைக்கும் மட்டும் எடுத்துக்கிறோம் அப்படின்னு அவங்களே ஒரு விளக்கமும் சொல்றாங்க. ஏன்னா இதுக்கப்புறமா தான் 2024 மார்ச்சில் தான் இதுக்கப்புறமான அந்த வரி அமௌண்ட்லாம் எவ்வளோ எங்களுக்கு தெரியும். அதனால நான் 2023 மார்ச் வரைக்கும் மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு விளக்கத்தை சொல்றாங்க. அப்போ இவங்க எவ்வளவு நிதி கொடுத்தாங்க அப்படின்றத எடுக்கும் போதும் 2023 மார்ச் வரைக்கும் தானே எடுத்திருக்கணும். ரெண்டுத்தையும் கம்பேர் பண்றதே ஒரு தப்பான கம்பேரிசன். இந்த வரி பணத்தை பத்தி பேசும்போது ஆரம்பத்திலேயே அவங்க டைரக்ட் டாக்ஸ், அதாவது இன்கம் டாக்ஸ் மூலியமாவும் கார்பரேட் டாக்ஸ் மூலியமாவும் வந்த தொகை தான் அப்படின்றத குறிப்பிட்டுட்டு ஜிஎஸ்டி பத்தி நான் பின்னாடி பேசுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல. சரி, ஜிஎஸ்டி பத்தி பின்னாடி என்னதான் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2017 இருந்து அந்த ஜூலை மாசத்துல தான் 2017 ஜூலைல தான் ஜிஎஸ்டி அமல்படுத்தப்பட்டது. அப்பத்துல இருந்து தமிழ்நாட்டில் இருந்து எவ்வளவு ஜிஎஸ்டி தொகைலாம் வந்தது அப்படின்றத இதே மாதிரி சொல்லுவாங்கன்னு பார்த்தோம்னா அப்படி சொல்லலை. அவங்க எவ்வளவு நேக்கா என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2022-23 எவ்வளோ ஜிஎஸ்டி தொகை வந்தது, ஸ்டேட் ஜிஎஸ்டி எவ்வளோ, சென்ட்ரல் ஜிஎஸ்டி எவ்வளோ, அதுல இருந்து உங்களுக்கு எவ்வளோ பங்குலாம் வருது அப்படின்னு அவங்களுக்கு சாதகமான ஒரு விஷயத்தை மட்டுமே சொல்லியிருக்காங்க. முதல்ல இருந்து 2017 இருந்து ஒவ்வொரு வருஷமும் இவ்வளோ ஜிஎஸ்டி தமிழ்நாட்டிலேருந்து வந்தது, இதில் இவ்வளோ பங்கு தமிழ்நாட்டுக்கு திருப்பி செலுத்தப்பட்டிருக்கு அப்படின்றத எந்த ஒரு தகவலுமே அவங்க சொல்லலை. ஒன்றிய அரசுலேருந்து தமிழ்நாட்டுக்கு வரி பகிர்வா இந்த 10 வருஷத்தில் 2014 இருந்து 2024 மார்ச் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2,88,627 கோடி கொடுத்ததா நிதியமைச்சர் சொல்லியிருந்தாங்க. இது கவர்மெண்டோட அஃபிஷியல் டேட்டாலேருந்து செக் பண்ணாலும் அந்த அமௌண்ட் கிட்டத்தட்ட கரெக்டாக தான் இருக்குது. சரி, ஆனால் நம்ம 9 வருஷத்துக்கு எடுத்துப்போம். ஏன்னா இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, 9 வருஷத்துக்கான டைரக்ட் டாக்ஸ் மட்டும் அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லியிருக்கிறதுனால இதையும் நம்ம 9 வருஷத்துக்கு எடுத்து பார்க்கும்போது 2,46,995 கோடி அந்த அமௌண்ட்டாக இருக்குது. அதே போல் அவங்க மானியமாக கொடுத்தது, இந்த கொரோனா ஒட்டி கொடுத்த நிதி, இதெல்லாம் டோட்டல் பண்ணி பார்த்தோம்னா 5,11,745 கோடி இருக்கு. இந்த தொகையை பார்த்தீங்கன்னாலும் அவங்க நேரடி வரியாக தமிழ்நாட்டிலேருந்து வந்ததுன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த தொகையோட கம்மி தான்.
இது கூட ஜிஎஸ்டி சேர்த்தோம்னா இன்னும் குறைஞ்ச அளவில் தான் தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்காங்க, நம்மக்கிட்ட இருந்து வாங்கின வரியோட குறைஞ்ச அளவு தான் திருப்பி நம்மளுக்கு நிதி கொடுத்துருக்காங்க அப்படின்றத தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் அவங்களுக்கு சாதகமான தகவல்களை மட்டும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் மேடையில் பேசும்போது பேசியிருக்காங்க. இதை பற்றி செய்தி வெளியிட்ட தினமலர், சாணக்கியா போன்ற ஊடகங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, தமிழ்நாடு கொடுக்குற நிதியை காட்டிலும் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு அதிகப்படியான நிதி தான் கொடுக்குறாங்க அப்படின்னு தப்பாக புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு கார்டை வந்து வெளியிட்டிருக்காங்க, நியூஸ் கார்டை. இதே தகவலை அண்ணாமலையும் அவரோட ட்விட்டர் பக்கத்தில் பதிவு செஞ்சிருக்காரு. நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து தப்பான தகவலை பேசுறது இது முதல் முறை கிடையாது. இதுக்கு முன்னாடியே திருநெல்வேலி, தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் வந்து பெரிய அளவில் மழை பெஞ்சு வெள்ளம் ஏற்பட்டது. அப்பயே பார்த்தீங்கன்னா இதுக்கான முன்னெச்சரிக்கையை 5 நாளைக்கு முன்னாடியே வந்து இந்திய வானிலை ஆய்வு மையம் வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தப்பான தகவலை பிரஸ் மீட்டில் வந்து பேசியிருந்தாங்க. அதை பற்றின உண்மை தகவல் என்னென்ன தேதியில் என்னென்ன அறிவிப்புகளை வந்து அவங்க வெளியிட்டாங்க, ஐஎம்டி வெளியிட்டாங்க அப்படின்றத ப்ரூஃபோட நம்ம எடுத்து வீடியோ, ஆர்டிக்கல் எல்லாமே வந்து போட்டிருந்தோம். இப்பயும் அந்த மாதிரி தப்பாக புரிஞ்சுக்கிற மாதிரி, தப்பாக செய்தியை வெளியிடுற மாதிரி அவங்களுக்கு சாதகமான தகவல்களை மட்டுமே அவங்க மேடையில் பேசியிருக்காங்க அப்படின்றது தான் இதில் இருந்து தெரிஞ்சுக்க முடியுது. தொடர்ந்து யூட்டனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.